வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மது அருந்திவிட்டு பேருந்தை இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து போலீசார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் அழகி போட்டி. வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக வந்த திருநங்கைகள். மனைவியுடன் கள்ள தொடர்பில் இருந்த இளைஞர் அடித்து கொலை. கணவனை கைது செய்த போலீசார். பாரதிதாசன் பிறந்தநாள் விழா மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய துணைநிலை ஆளுநர். புதுச்சேரியில் தொடரும் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் 30 லட்சத்திற்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பேருந்து நிலையத்தில் அதிரடியாக நடத்தப்பட்ட 3 மணி நேர சோதனையில் மது அருந்திவிட்டு பேருந்தை இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு ஏர் ஹாரன் பயன்படுத்திய அரசு பேருந்து உள்ளிட்ட 15 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கியது என பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டவர்கள் மீது 30 லட்சத்திற்கு மேல் கடந்த ஒரு வார காலத்தில் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தலைமையில் போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா என சோதனையில் ஈடுபட்ட போது புதுச்சேரியில் இருந்து மதகடிப்பட்டு மற்றும் கன்னியாகோவிலுக்கு செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநரை மது அருந்தியுள்ளாரா என கருவி மூலம் சோதனையிட்டதில் அவர் மது குடித்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை கீழே இறக்கி அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். மேலும் தமிழக அரசு பேருந்து உள்ளிட்ட 15 தனியார் பேருந்துகளில் தடையை மீறி அதிக ஒடி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததோடு 15 பேருந்துகளுக்கும் தலா 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோல தடையை மீறி ஏர் ஹாரன் பயன்படுத்துவது, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, பேருந்து நேர கட்டுப்பாட்டிற்காக அதிக வேகமாக வாகனத்தை இயக்குவது, சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது என போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற அழகி போட்டியில் நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் புகழ் வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் இரவு நேரங்களில் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். மேலும் இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு நடன நிகழ்ச்சிகள், கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அழகி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான திருநங்கைகள் உற்சாகமாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் பிள்ளையார்குப்பம் மற்றும் மிஸ் திருநங்கை அழகி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடித்தனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் பரிசு மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் திருநங்கைகளும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மனைவியுடன் கள்ள தொடர்பில் இருந்த இளைஞரை கணவர் கடப்பாறையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை அடுத்த மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் வசந்தராஜா. திருமணமான இவரும் மணிகண்டனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். மணிகண்டன் அடிக்கடி வசந்தராஜா வீட்டிற்கு வந்து செல்வதால் வசந்தராஜாவின் மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை வசந்தராஜா பலமுறை கண்டித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து மணிகண்டன் பழக்கத்திலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வசந்தராஜா
மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மேலும் நாட்கள் கடந்ததால் வாகனத்தை மீட்டு தருமாறு மணிகண்டன் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முன்விரோதமானது. இந்நிலையில் தொடர்ந்து மணிகண்டன் இருசக்கர வாகனத்தை கேட்டு தொந்தரவு செய்ததால் அவரை கொலை செய்ய முடிவு செய்த வசந்தராஜா இன்று காலை மணப்பட்டு கிராமத்தில் உள்ள டீ கடையில் கடப்பாறையுடன் காத்திருந்தார். அப்போது டீ அருந்த வந்த மணிகண்டனை வசந்தராஜா சரமாரியாக கடப்பாறையால் தாக்கினார். இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த மணிகண்டனை மீட்டு அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மணிகண்டன் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் போலீசார் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்ததுடன் மணப்பட்டு கிராமத்தில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் அதிகம் கூடும் இடமான அண்ணா சதுக்கம் அருகே உழவர் சந்தை இயங்கி வருகிறது. உழவர்களிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்ட காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தையில் வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும் வகையில் தற்போது விடுமுறை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் பெட்ரோல், டீசல் குறைவால் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலத்தவர் குவிந்ததால் உள்ளூர் வாசிகளுக்கு பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்ததால் காவல்துறை பாதுகாப்புடன் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆந்திராவில் நிலவும் மின்வெட்டு மற்றும் அறுவடை பணிகள் காரணமாக எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளதால் அண்டை மாநிலமான புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் கடும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவை விட ஏனாமில் 12 ரூபாய் முதல் 14 ரூபாய் வரை விலை குறைவாக இருப்பதால் ஆயிரக்கணக்கான வெளி மாநிலத்தவர் அங்கு திரண்டு வருவதால் உள்ளூர் மக்கள் எரிபொருள் கிடைக்காமல் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த சூழலை கட்டுப்படுத்த ஏனாம் எஸ்பி வரதராஜன் மேற்பார்வையில் காவல்துறை பாதுகாப்புடன் எரிபொருள் விநியோகம் நடைபெற்று வருகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்க உள்ளூர் மக்களுக்கு மட்டும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை எரிபொருள் விற்பனை செய்யப்படும் என ஏனாம் நிர்வாகம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விநியோக சிக்கல்களை சீரமைத்து பொதுமக்களுக்கு தடையின்றி பெட்ரோல் கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் தற்போது போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி கிறிஸ்து பொறியியல் கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மூலக்குளம் பிச்சவீரன்பேட்டில் உள்ள கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விழா முனைவர் SR சாம்பால் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரையாற்றினார். விழாவில் கல்லூரி ஆண்டு இதழினை முனைவர் சாம்பால் வெளியிட நடிகர் ஹர்ஷத் கான், பின்னணி பாடகி சஞ்சனா மற்றும் வர்ணனையாளர் எழிலரசி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் அதிக தேர்ச்சி விழுக்காடு அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுவதே கல்லூரியின் நோக்கம் என முனைவர் சாம்பால் தனது உரையில் வலியுறுத்தினார். கல்லூரியின் இயக்குனர் குமாரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவடைந்தது. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99940669 மற்றும் 9843048585. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது அசன் அபீத், இயக்குனர் சுரேஷ்ராஜ் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், பாரதிதாசனின் பேரன் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டு வர மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது. யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வரிசையில் நின்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். திமுக அமைப்பாளர் சிவா பிறந்தநாள் விழாவையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் வடிவேலு தலைமையில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் வடிவேல் அவர்களின் ஏற்பாட்டில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்று தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு வழிபாட்டில் திமுகவினர் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாகவும், குடும்பத்தில் அனைவரும் பட்டத்தை பெற்றவர்களாக இருப்பதாகவும் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் 12வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகிக்க முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த கல்லூரியில் பயின்ற முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 67 பேருக்கு முதுநிலை பட்டமும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சார்பில் 12 பேருக்கு தங்க பதக்கங்கள், சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இளநிலை மருத்துவ படிப்பை முடித்த 147 பேருக்கு இளங்கலை மருத்துவ பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். விழாவில் நினைவு பரிசாக முதலமைச்சருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தஞ்சை ஓவியம் வழங்கப்பட்டது. இதனை பார்த்து முதலமைச்சர் திருச்செந்தூர் முருகரா என கேட்டு மகிழ்ந்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் எத்தனை கல்லூரிகள் வந்தாலும் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வர முடியும், தேவைக்கு அதிகமான மருத்துவ கல்லூரிகள் இருப்பதாக மத்திய அரசு கூறியது. சிறிய மாநிலமான புதுச்சேரியில் பல மருத்துவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கொண்டு வந்தோம் என்றும், இதனால் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக உள்ளதாகவும், குடும்பத்தில் அனைவரும் பட்டத்தை வென்றவர்களாக உள்ளதாகவும், இதற்கு தனியார் கல்லூரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றார். புதுச்சேரிக்கு நரம்பியல் நிபுணர்கள் அதிகம் தேவை, அதில் படிக்க நிறைய ஆர்வம் காட்டுவதில்லை என்றும், முதுகலை படிக்கும் போது நரம்பியல் தேர்வு செய்யுங்கள் என அழைப்பு விடுத்த முதலமைச்சர், கல்விக்கு தனது அரசு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் நிதியை ஒதுக்கியது என்றும், அடுத்து வரும் காலங்களில் கல்விக்கு நிச்சயம் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.